اللهم صل على سيدنا محمد اللهم صل على அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை வணங்குவதற்கு நாம் இறை இல்லங்களுக்கு வருகிறோம். பள்ளிவாசலிலே வரிசை என்ற ஒரு அமைப்பு இருக்கு. முன்னால் வருவோருக்கு முன்னால் இடம், பின்னால் வருவோருக்கு பின்னால். அந்த வரிசை அமைப்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார். நான் பல தடவை சொல்வது, ஆனால் ஏனோ தெரியவில்லை, நம்மிலே பலர் அதிலே கவனக்குறைவாகவே இருக்கிறோம். முன் சஃபில் இடம் இருந்தால் அதை வைத்துக் கொண்டு பின்னால் இருக்கக்கூடாது. முதல் அணியை பூர்த்தி செய்வதற்கு பிறகுதான், அந்த வரிசையை முழுமைப்படுத்தியதற்கு பிறகுதான் இரண்டாவது வரிசையை துவங்க. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அப்படி வரிசையை நீங்கள் துவங்கி இருக்கிற பொழுது அந்த வரிசைக்கு இடையில் எப்படி இருக்கணும்? குறிப்பாக இடைவெளி இருக்கக்கூடாது. நம்ம பல தடவை சொல்றோம், இடைவெளி இருக்கக்கூடாது என்று ஏன் சொல்றோம்? அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய அணியை சரி செய்யவில்லை என்றால் உங்கள் உள்ளங்கள் சரியாகாது. நான் சொன்னேன், உங்கள் உள்ளங்கள் ஒட்ட வேண்டும் என்றால் உங்கள் அணி, உங்கள் சஃபு ஒட்ட வேண்டும், நெருக்கம் இருக்க வேண்டும். நெருங்கி இருந்தால் எப்படி சொல்ல முடியும்? அது இடைஞ்சலாக இருக்கலாம், அப்படிலாம் யோசிக்க. இங்கே இடைஞ்சலாக இருந்தாலும் யாருக்கு முன்னால் இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறோம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி எல்லாம் நிரப்புங்கள். நீங்கள் இடைவெளி விட்டு தொழுதால் செய்தால் அங்கே இடையில இருந்து விடுவான். இடைவெளி நிரப்ப முடியாது என்று சொன்னாலும் அவர் பக்கத்தில் போய் நெருங்கி நிற்கணும். அவர் நிரப்பி போறாங்க, நாமே நெருங்கி இருக்க வேண்டும். மார்க்கம் சொல்லுங்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சஹாபாக்களினுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருப்பதற்கு என்ன காரணம்? பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விதமான நிலைகளிலே சஹாபாக்கள் நபியினுடைய வார்த்தைக்கு அப்படியே ஒரே கொள்கையை பதில் சொல்வார்கள். எதுக்குன்னா, அணிகள் அங்கே சரியாக இருக்கு, மஸ்ஜிதுகளிலே சஃப்புகள் சரியாக இருக்கிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இகாமத் சொல்லப்பட்டது. இகாமத் சொல்லிவிட்டால் அடுத்து இகாமத்திற்கும் தக்பீர் தஹரீமா. தக்பீர் தஹரீமா என்றால் அல்லாஹ் அக்பர் இமாம் கட்டுகிறாரே, அதான் தக்பீர் தஹரீமா. அந்த தக்பீர் தஹரீமாவுக்கும் இகாமத்துக்கு இடையில எந்த கேப்புமே இருக்கிறது. எந்த அளவுக்கு மார்க்க சொல்றாங்கன்னா, தொழுகைக்கு சம்பந்தப்படாத ஒரு வார்த்தையை அங்கே யாரும் பேசக்கூடாது, இமாமே பேசக்கூடாது. இகாமத் சொல்லி தக்பீர் கட்டுறதுக்கு பின்னாடி 4 பேர் பேசிட்டு இருக்கிறது அல்லது கையை காட்டுறது, இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தக்பீர் இகாமத் சொன்னார்கள். பின்னால் முஅஸ்ஸின் சொல்லி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் பொதுவாகவே 2 சஃப்புகளை கவனிப்பார்கள், இருபுறங்களையும் பார்ப்பார்கள். சவ்வு, உங்கள் சஃப்புகளை சரி செய்யுங்கள், சுத்துல்கள் இடைவெளியை நீக்குங்கள், முன்னால் பின்னால் பார்த்து சரியா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் சொல்லும் பொழுது அங்கே சஃப்புலே சிலர் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறாங்க, இடைவெளி விட்டுருக்காங்க. ஒருத்தர் முன்னாடி நிற்காது, இன்னொருத்தர் பின்னாடி நிற்கிறாரு. முசல்லால நின்று தொழுகைக்கு தக்பீர் கட்ட வேண்டிய ரசூலுல்லாஹ் கீழே இறங்கி போய் தான் கையால் அவங்க எல்லாத்தையும் சரி செஞ்சு ஒழுங்காங்க ஒட்டி இருந்தாங்க. இது என்ன முன்ன பின்ன அப்படின்னு நான் கையால் சரி செஞ்சு விட்டுட்டு அதற்கடுத்து முசல்லாவிலே ஏறி அதற்கடுத்து தொலை வைத்தார்கள். ஹதீஸ் குறிப்பை பார்க்கிறோம். அப்படின்னா இகாமத் சொல்லப்பட்ட தக்பீர் தஹரீமாவுக்கு அந்த கேப்ல ரசூலுல்லாஹ் வெளியே போய் அதனாலே அப்படியெல்லாம் எந்த முன்னுதாரணம் இல்லாத நிலையிலே அந்த சஃபினுடைய குழுவழியை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ் சரி செய்வதற்கு போனார்கள் என்றால், சஃபினுடைய அந்த அணி எவ்வளவு தூரம் சரியாக நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் விரும்புகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் ஒற்றுமை வேண்டும். எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு கட்சியா இருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு இயக்கமா இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கொடியை பிடிச்சிருக்கிறாங்க. எப்பதான் இந்த சமுதாயம் ஒன்றுபட போதோ அப்படின்னா நம்ம பேசிக்கிற வழியில ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
பள்ளிவாசலில் ஒன்று சேராதவர்களால் சமுதாயத்தை ஒன்றுபடுத்த முடியாது. பள்ளிவாசலில் ஒன்றாக இருக்க வாய்ப்பு இல்லாதவர்களால் சமுதாயத்தை அப்படி ஒரு ஒற்றுமையான அமைப்பை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இது குர்ஆன் சொல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் வஸல ஸஃப வஸலஹுல்லாஹ் வமன் கதஅ ஸஃப கதஅஹுல்லாஹ். யார் சஃபை சரி செய்து கொள்கிறார்களோ, சஃபை சேர்த்துக் கொள்கிறார்களோ, தொழுகையிலே அணியிலே யார் சஃபை முழுமைப்படுத்துகிறார்களோ அவரை அல்லாஹ்வும் சேர்த்துக் கொள்வார். யார் சஃபிலிருந்து தனியாக இருக்கிறார்கள், என்னதான் எனக்கு தனியாக வேணும், என்னையா நீங்க ஒட்டக்கூடாது, என்னையா நீங்க எரியக்கூடாது அப்படின்னு யாரு தன்னைத்தானே அணியிலே தனிமைப்படுத்துகிறார்களோ அல்லது யாரோட சேராமல் இருக்கிறார்களோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தன் அருளை விட்டு அவரை தனிமைப்படுத்துகிறார், தன்னுடைய ரஹ்மத்தை விட்டு அவரை தனிமைப்படுத்துகிறார் என்றார்கள் உம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சஃப் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்றான், மலக்குகளின் சஃபுக்கு ஒத்தான சஃப், ஒத்து போகக்கூடிய அணி. தொழுகையை நம்ம நிற்கிறோமே, இந்த சஃப் என்பது மலக்குகளுடைய அணிக்கு ஒத்து போனது. அதே மாதிரி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சஃபில் இருந்து முஸ்லிம் உம்மத் உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் தூதர்கள் என்ன பாடம் கற்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு போர்க்களம் என்றால், ஒரு எதிரியை களத்தை சந்திக்க வேண்டும் என்றால் எப்படி அணியணியாக கட்டுக்கோப்பாக நிற்க வேண்டும் என்பதையும் கூட இந்த அணியில தான் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். உலக மக்களுக்கு இங்கதான் கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ்விடத்திலே எப்படி நீங்கள் அடிமை என்பதை காட்ட வேண்டிய இடம் என்ன, இங்கதான் கற்றுக் கொடுக்கிறான். உலகத்துக்கு சமத்துவம் அப்படின்னா என்ன, இஸ்லாம் சமத்துவத்தை போதிக்கிறது எங்க கற்றுக் கொடுக்கிறான், இந்த சப்புல தான் கற்றுக் கொடுக்கிறான். எனவேதான் இங்க கேப் இருக்கக்கூடாது. சாதாரண ஒரு அன்றாடம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, கூலி தொழிலாளி, அவர் வந்தாலும் அதே சப்புல தான் வேணும். அந்த மஹல்லாவுடைய உச்சபட்சமான பொருளாதாரத்தை வடிவமைக்கவர் அவர் வந்தாலும் அதே சப்புல தான் வேணும். ரெண்டு பேரும் ஒட்டி தான் வேணும். இங்கே சமத்துவத்தை இந்த சப்பில் இருந்தால் நல்லா கட்டுது. இந்த மாதிரி வேற எங்கேயாவது ஒரு இடத்துல காட்ட முடியுமா? வேற ஏதாவது கொள்கையை ஈடுபடுகிற அல்லது மத வழிபாட்டு தலங்களை காண்பிக்க முடியுமா? வழிபாட்டுக்கு தனியாக காணிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நல்ல உயர்ந்தவர்களுக்கு ஒரு லைனு, சாதாரண மக்களுக்கு இன்னொரு லைனு, அடித்தட்டு மக்களுக்கு வேற ஒரு லைனு, பார்க்குறமா இல்லையா? ஆனால் சப்பிலே எந்த வித்தியாசமும் கிடையாது. எனவேதான் சூழ்நிலை வழின்னு சொல்றாங்க, நீங்கள் நிற்பது ஏதோ ஒருவருக்கு முன்னால் இல்லை, உங்களை படைத்தவருக்கு முன்னால் இருக்கிறீர்கள். எனவே உங்களின் ஒருமைப்பாட்டை, ஒற்றுமையை இந்த அணியில காட்டுங்க நான் சொல்லலாம். இதை நீங்க காட்ட தவறுனீங்கன்னா சமுதாயத்தில் உங்களால காட்ட முடியாது அப்படிங்கிற மறைமுகமாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எனவேதான் சஃபிலே குளறுபடி இருக்குமையானால் அது தொழுகையில கூட டேஞ்சரை ஏற்படுத்தும், அதாவது தொழுகையில கூட பாதிப்பை ஏற்படுத்தும். சஃபில குறைபாடு இருந்தால், தொழுகையில் இருக்கக்கூடிய அணியிலே குறைபாடு இருந்தால் அது உங்கள் தொழுகையை கூட பாதிக்கும் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளியில் மட்டுமல்ல, எந்த பள்ளியில் போய் தொழுதாலும் நாம் சர்ஃபை முழுமைப்படுத்தி விட்டு தான் தக்பீர் தாஹிமாவுக்கே போகணும். நிறைய பேர் இந்த முன்னங்கால பார்த்து சர்ஃபை சரி செய்யலாம், முன்னால் இருக்கக்கூடிய விரல் அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு காலினுடைய அளவு பெருசாக இருக்கும், இன்னொருத்தருக்கு காலினுடைய அளவு சின்னதாக இருக்கும். அதனால் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் பின்னங்கால் குதிங்காலத்தையும் பார்க்க வேண்டும். குதிங்கால் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஓகே, அவர் சர்ஃபை சரியா இருக்கு. இடைவெளி இல்லாமல் இருக்குதா, நெருக்கம் இருக்குதா, நீங்கள் காலோட காலை ஒட்ட வேண்டும்னு சொல்லலை, தோளோடு தோல் ஒட்ட வேண்டும். தோல் ஒட்ட வேண்டும். ஒட்ட வேண்டும் என்றால் ரொம்ப போய் இடிச்சு நிற்கணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இடைவெளி இல்லாத அளவிற்கு, எந்த ஒரு அவருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் உங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் சரிதா செய்கிற பொழுது ரெண்டு பேருக்குமே டிஸ்டர்ப் இல்லாத அளவிற்கு நெருங்க வேண்டும். இதுவெல்லாம் சப்பிலே கவனிக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கிய புரிவானா.